முத்துக்குமாரோட லைஃப்பையும் என் லைஃப்பையும் கம்பேர் பண்ணி ஓ இப்படி இருக்கா, அப்போ நீ கிராமத்துலேருந்து வந்த ஒரு பையன், நான் சிட்டிலேருந்து வந்த ஒரு பையன். ஒரு எமோஷ்னல் பாண்ட் வந்து அவங்க கிட்ட இருக்கிற அளவுக்கு மற்றவங்க கிட்ட வராது. உங்களுக்கு சௌந்தர்யா கடையில் இருக்கிற பாண்ட் பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம பேசுகிறோம். ஆனால் வெளியில் அதை வந்து தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாங்க. யாராச்சும் ஒருத்தர் வெளியே இருந்து ஒரு புஷ் தேவைப்பட்டுச்சு எனக்கு. அவர் எவிக்ட் ஆகிறதுக்கு போகிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் நானும் அவரும் கொஞ்சம் ரொம்பவே க்ளோஸ் ஆகிட்டோம். எங்களுக்கே தெரியாமல் ஒரு பிரதர் பாண்ட் வந்து கனெக்ட் ஆகிடுச்சு. ஓகே, இந்த ஒரு ப்ராசஸ் இனி வர பிக் பாஸ் சீசனுக்கு எந்த அளவுக்கு ஹெல்த்தியாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? இது பிஆர் டீமா? பச்சை கலர் மட்டும் வேண்டாம் அப்படின்ட்டு கரெக்டாக கிரீன் கலர் வந்துச்சு. சீரியல்லேருந்து ஏன் ப்ரோ விலகிட்டீங்க? நிறைய பேருக்கு அதிர்ச்சியான செய்தின்னு நினைக்கிறேன். அது தொட்டு தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம். ராஜ்மஹல் சில்க் ஸ்டோரியின் லேட்டஸ்ட் பொங்கல் ட்ரெண்டி கலெக்ஷன்ஸ். எளிவகட நேரில் வணக்கம், நான் ஜியோ பேசிட்டு இருக்கிறேன். பிக் பாஸ் சீசன் 8 முடிவடைஞ்சிருச்சு. கண்டஸ்டன்ஸ் எல்லாரும் அவங்களோட பிக் பாஸ் ஜோனி பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வரிசையில் டாஸ்க் வீஸ்ட் ரயன் இப்போ கூட இருந்திருக்காரு. அதாவது நிறைய விஷயங்கள் பிக் பாஸ் ஜோனி பற்றி கேட்டு போகிறோம், வாங்க பார்க்கலாம். வணக்கம் பிரதர். வணக்கம் ப்ரோ, எப்படி இருக்கு? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க? ஓகே, எல்லாருக்குமே இந்த வாய்ப்பு அமைஞ்சிடாதுன்னு நினைக்கிறேன். பிக் பாஸ்க்குள்ள போயிட்டு வந்திருக்கீங்க, ஒரு மொமெண்டம் இருக்கு. அந்த மொமெண்டமோடய படமுமே ரிலீஸ் ஆயிருக்குது. படத்துக்கு என்னென்ன ரிசெப்ஷன் இருக்கு, அஸ் இண்டிவிஜுவல் உங்களுக்கு என்ன ரிசெப்ஷன் இருக்கு பிக் பாஸ் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம்? எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் நடக்கிறது, பிக் பாஸ்ன்றதே ஒரு பெரிய ஒரு மைல் ஸ்டோன் என் லைஃப்ல. பிக் பாஸ் முடிச்ச உடனே படம் ரிலீஸ் ஆகுறதுன்றது எப்படி அதை எக்ஸ்பிளைன் பண்றதுனே தெரியல. ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. எல்லாமே பாசிட்டிவான ஒரு ரெஸ்பான்ஸா தான் இருக்கு எல்லா சைட்லயும். படமும் சரி, அஸ் இண்டிவிஜுவலாவும். ஆமா, கேம் விளையாண்டதும் சரி, படத்துல வந்த ரெஸ்பான்ஸும் சரி, ரொம்பவே பாசிட்டிவா இருக்கு. எப்படி தேங்க்ஸ் சொல்றதுன்னு தெரியல எல்லாருக்கும். ஏன்னா தேங்க்யூ தேங்க்யூ தவிர்த்து இந்த வார்த்தையும் தெரியல. நன்றி மட்டும் தான் சொல்ல முடிய நிலைமையில இருக்கேன். ஓகே, ஃப்ரீ ஸ்டார்ஸ்க்கு அப்புறம் தான் உங்களோட கேம் வந்து ரொம்ப அக்ரெசிவா ஸ்டார்ட் ஆன மாதிரி எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. ஓகே, அக்கா ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாங்க வீட்டுக்குள்ள இருக்கும்போது, இப்போ வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுக்கறதுக்கு அவங்க எந்த அளவுக்கு யோசிச்சாங்களோ, டிடிஎஃப் ஜெயிச்சு நீ எவ்வளவு டிசர்வ் நீ ப்ரூவ் பண்ண அப்படின்னு மாதிரி அக்கா சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் உங்களோட கேம் வந்து அக்ரெசிவா ஸ்டார்ட் ஆன மாதிரி இருந்துச்சு. நீங்க சொல்லுங்க, உண்மையாவே கான்சியஸா அப்ப தான் முடிவு பண்ணீங்களா? அக்கா அப்படி சொல்லிருக்காங்க, நம்ம எவ்வளவு டிசர்வ்னு காட்டணும் அப்படின்றது அப்ப தான் முடிவு பண்ணீங்களா? இல்ல ப்ரோ, யாராச்சும் ஒருத்தர் வெளியே இருந்து ஒரு புஷ் தேவைப்பட்டுச்சு எனக்கு. ஓகே, உன்னால முடியும் அப்படின்ற மாதிரி, ஏதாச்சும் ஒன்று பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு புஷ் தேவைப்பட்டுச்சு. அந்த ஒரு புஷ் என் அக்கா மூலியமா வந்துச்சு. எனக்கு எப்படி சொன்னா புரியுமோ, என் அக்கால என் கூட இருந்திருக்காங்கல்ல, எனக்கு எப்படி சொன்னா புரியுமோ அந்த ஒரு விதத்துல சொன்னதுனால அது செல்ஃப் ரியலைசேஷன் ஆயிடுச்சு. ஓகே, நானா உட்காந்து யோசிக்கிறப்பதான் ஓகே ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது. அந்த ஒரு எக்ஸிகியூஷன் தான் மிஸ் ஆயிட்டு இருந்தது இத்தனை நாளா. அந்த எக்ஸிகியூஷனை பண்ண ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் பெட்டரான மாதிரி இருக்கு. ஓகே, ஒருவேளை ஃப்ரீ ஸ்டார்ஸ் அப்படின்னு ஒரு செக்மெண்ட் இல்லை அப்படின்னா உங்களோட கேம் வந்து எந்த பாத்துவேல போயிருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? கண்டிப்பா நான் டிடிஎஃப்ல பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நான் டாஸ்க் கொஞ்சம் எனக்கு என் மேல கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு. அதனால டிக்கெட் டு ஃபினாலே நல்லா பண்ணியிருப்பேன். பட் எப்படி சொல்றது, அந்த ஒரு புஷ் வந்து கிடைச்சதுனால இன்னுமே ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. ஓகே, டாஸ்க் பீஸ்ட் அப்படின்ற பேரு எங்க கிடைச்சது, எங்க ஆரம்பிச்சது, எந்த டாஸ்க்ல இருந்து இது ஸ்டார்ட் ஆச்சு, எப்போ கூப்பிட ஆரம்பிச்சாங்க? என் அக்கா தான் ப்ரோ கூப்பிட்டு போனாங்க, யாரும் கூப்பிடலவே. அதான் அந்த அவங்க வந்து சொல்லிட்ட உடனே சும்மா சொன்னாங்களா இல்ல உண்மையா சொன்னாங்களா நான் நம்பிட்டேன். அப்புறம் வெளியே வந்து பார்த்தா தெரிஞ்சு சும்மா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் ஆரம்பிச்சிருக்குன்னே தெரிஞ்சது. ஓகே ஓகே, இப்ப முத்துக்குமரன் டைட்டில் ஜெயிச்சிட்டாரு, சௌந்தர்யா ஜெயிச்சிட்டாங்க. இப்ப என்ன, விஜய் சேதுபதி அவர்கள் வந்து ரயன் கிட்ட எல்லா பாயிண்ட்டுமே நம்ம கேட்கணும். அவர் வந்து ஒரு தீர்க்கதரிசி மாதிரி எல்லா விஷயமும் அவர் கணிச்சிருவாரு, எல்லா விஷயத்தையும் சொல்லிடுவாரு அப்படின்னு நம்ம சொன்னாங்க. சரி, அவங்க 2 பேரும் ஸ்டேஜ்ல நிற்கும் போது உங்களோட ப்ரெடிக்ஷன் என்னவா இருந்துச்சு? நீங்க ஒரு கணிப்பு வச்சிருந்திருப்பீங்கல்ல? இல்ல, ஆப்வியஸா முத்துக்குமரன் தான் இருந்துச்சு. ஏன்னா கேமுக்கு வந்து அவர் போட்ட உழைப்பு வந்து ரொம்பவே அதிகம். அந்த உழைப்புக்கு ஏற்ற ஒரு வெற்றி தான் அவருக்கு கிடைச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஓகே ஓகே, இப்ப முத்துக்குமரன் பத்தி நீங்க ஒரு விஷயத்த சொல்லியிருப்பீங்க. முத்துக்குமரன் கிட்ட ஒரு மணி நேரம் கிட்ட உட்காந்து நான் பேசும்போது அவர்கிட்ட 3 மணி நேரம் இல்ல 3 மணி நேரம் 3 மணி நேரம் கிட்ட உட்காந்து பேசும்போது அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அது பிரெயின், இந்த கேம் பத்தியே நாங்க பேசல, பர்சனலா பேச ஆரம்பிச்சிட்டோம். ஓகே, முத்துக்குமரோட லைஃப்பையும் என் லைஃப்பையும் கம்பேர் பண்ணி ஓ இப்படி இருக்கா, அப்ப நீ கிராமத்துல இருந்து வந்த ஒரு பையன், நான் சிட்டில இருந்து வந்த ஒரு பையன், நம்ம 2 பேருக்குமே ஒரே ஒரு தாட் தான் இருக்கு. அந்த ஒரு தாட்டை இப்போ இந்த ஸ்டேஜ்ல வந்து 2 பேரும் ஒண்ணு சேர்ந்திருக்கோம். அப்புறம் இந்த ஒரு வாரத்துல ஏதாச்சும் ஒரு மாற்றத்தை எடுத்துட்டு வர முடியுமா இந்த கேம்ல அப்படின்னு பாக்குறப்போ, ஒரு வாரம் இல்ல ஒரு நாளே போதும் ஒரு மாற்றத்தை எடுத்துட்டு வரதுக்கு அப்படின்ற ஒரு மோட்டிவேஷனா எனக்கு பேசி, ஓகே ஒரு அந்த எங்க அக்கா வந்து கொடுத்த புஷ்ஷோட சேர்த்து ஒரு பாசிட்டிவான ஒரு அப்ரோச்சும் இருந்துச்சு அவங்க கூட பேசும்போது. ஓகே, ஜாக், ரயன், சௌந்தர்யா போட்டோமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. நீங்க வந்து என்னென்ன விஷயங்கள் அப்படின்றத ஷேர் பண்ணியிருந்தீங்க. சோ இந்த காம்போ பத்தி தெரியாத பக்கங்கள்னா என்ன எங்களுக்கு? தெரியாத பக்கம்லாம் இது இன்னும் கண்டினியூ ஆக போகுது, ஃபுல்லா கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்கும். இல்ல வீட்டுக்குள்ள மெமரிஸா இந்த விஷயம் உங்களுக்கு தெரியாது, இன்னும் ஸ்வீட்டா இருந்துச்சு எங்களுக்குள்ள ஒரு பாண்ட் அப்படின்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? எல்லா விஷயமே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். லைவ்ல போட்டு எல்லாத்தையும் காட்டிட்டு இருப்பாங்க. ஓகே, தெரியாத விஷயம் மாதிரி அந்த மாதிரி எதுவும் தெரியலையே. ஓகே ஓகே, இப்ப அருண் எவிக்ட் ஆனப்ப எதிர்பார்க்கவே இல்லை, நீங்க ரொம்ப எமோஷனலா டவுன் ஆகி நீங்க அழுதுருந்தீங்க. சோ அருணோட பாண்டிங் உங்களுக்கு பெருசா இருந்தது, எங்களுக்கு வெளியில தெரியல. சோ அவரோட பாண்டிங் எப்படி இருந்துச்சு உங்களுக்குள்ள? ஏன் வெளியில அது பெருசா தெரியல எங்களுக்கு? இல்ல, நாங்க வந்து கேம் பத்தி பெருசா பேசினது இல்லை நானும் அருணும். ஒரு சில விஷயங்கள் தான் பேசியிருக்கோம். அதையும் தாண்டி
அவர் எந்த மாதிரி ஒரு பர்சன்ட்டு எனக்கு அதுக்கு முன்னாடி வரந்தா தெரிஞ்சது. நான் எந்த மாதிரி ஒரு பர்சன்ட்டு அருணுக்கு முன்னாடி வரந்தா தெரிஞ்சிருக்கும். அவர் எவிக்ட் ஆகிறதுக்கு போறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் நானும் அவரும் கொஞ்சம் ரொம்பவே க்ளோஸ் ஆயிட்டோம். பேசுறதா இருக்கட்டும், சேர்ந்து சாப்பிடுறது, தூங்குறதுக்கு முன்னாடி இது பண்றது, எல்லாமே ஒரு எங்களுக்கே தெரியாம ஒரு பிரதர் பாண்ட் வந்து கனெக்ட் ஆயிடுச்சு. அன்இன்டென்ஷனலா நடக்கிறது எல்லாமே கொஞ்சம் ஸ்பெஷலா இருக்கும்ல. நம்ம பிளான் பண்ணி நடக்கிறத தாண்டி. அந்த மாதிரி எக்ஸ்பெக்டே பண்ணாம ஒரு விஷயம் நடக்கிறப்போ, அது எனக்கு கொஞ்சம் எமோஷனலி க்ளோஸ் ஆயிடுச்சு. ஓகே. அந்த ரெமோ கிஸ் எப்போ ப்ரோ ஸ்டார்ட் ஆச்சு? அந்த மாடல் எங்க இருந்து புடிச்சிட்டு வந்தீங்க நீங்க? அது ஃபர்ஸ்ட் இப்படி தான் ப்ரோ குடுத்துட்டு இருந்தேன். அப்புறம் விளையாட அது அப்படியே ஸ்டார்ட் ஆகி, ஓகே. அது பரிணாம வளர்ச்சி அடைந்து கடைசியில இப்போ உங்களுக்கான அடையாளமா அதுவே மாறி ஆமாமா. எங்க போனாலும் அத கேட்டுட்டு இருக்காங்க. அதனால ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ஓகே. சீரியல்ல இருந்து ஏன் ப்ரோ விலகிட்டீங்க? நெறைய பேருக்கு அதிர்ச்சியான செய்தின்னு நெனைக்கிறேன் அது. இல்ல நான் பிக் பாஸ் வந்துட்டு ரொம்ப வருஷமா ஆசை. ட்ரை பண்ணேன்றதோட, நம்ம அங்க இருந்தா நல்லா இருக்கும்ல அப்படின்ற மாரி ஒரு ஆசை இருந்திருக்கு. அந்த ஆசைக்கு ஏத்த மாரி ஒரு விஷயம் வரப்போ, கரெக்ட்டான நேரம் இப்ப நான் போமாட்டேன், நான் அடுத்த வருஷம் அப்படிலாம் சொல்ல முடியாதுல்ல. அந்த மாரி ஒரு சான்ஸ் வரப்போ நான் அத யூஸ் பண்ணிக்கணும்னு நெனச்சேன். ஓகே. அது எனக்கும் ஒரு குரோத்தா இருக்கும்னு நெனச்சேன். அதுக்காக ஓகே. தான். இப்ப நெறைய பேருக்கு சீரியல்ல லீடா பண்றதுக்கான சான்ஸ் கிடைச்சதுனா அத மிஸ் பண்ற மாட்டாங்க. அத கன்டின்யூ பண்ணி அடுத்தடுத்த மொமெண்டம்க்கு மூவ் பண்ணுவாங்க. மிஸ் பண்ணிட்டீங்க. சோ உங்களோட டார்கெட்ன்றது அடுத்து என்னது? சினிமா அந்த மாரியான சைட்லயா? இல்ல டெலிவிஷன் அந்த இதுவரைக்கும் என்ன எல்லா மக்களும் இவ்ளோ தூரம் கூட்டு வந்துட்டாங்க. அந்த மக்களுக்கு ஏதாச்சும் என்டர்டெய்னிங்கா பண்ணணும். அது ஒண்ணு மட்டும் தான் எனக்கு மைண்ட்ல இருக்கு. அது படமா இருந்தாலும் சரி, நான் பண்ண போற அடுத்த கேரக்டர்ஸா இருந்தாலும் சரி, ஓகே. அவங்கள சந்தோஷப்படுத்தணும். அவ்வளவுதான், வேற எதுவும் இல்ல. ஓகே. நீங்க வைல்ட் கார்டு என்ட்ரி குடுக்கும்போது நாங்க என்ன நெனச்சிருந்தோம்னா, ஆ. சரி தமிழும் சரஸ்வதியும் கனெக்ட் வந்து இவருக்கும் தீபக் அவர்களுக்கும் இருக்கு. சோ இவங்க 2 பேரும் க்ளோஸா இருக்க போறாங்க அப்படின்ற மாரி நாங்க ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருந்தோம். ஆனா உங்களுக்குள்ள பெருசா ஒரு பாண்டிங் இல்லையோ? இவர் வேற ஒரு கேங் கூட இருக்கிறாரு அப்படின்ற மாரி தோணுச்சு. பாண்டிங் உள்ள செட் ஆவலையா? இல்ல கேம் அப்படின்ற ஒரு இண்டிவிஜுவல் நீங்க எடுத்துட்டு போயிட்டீங்களா? இல்ல எனக்கும் அவருக்கும் ஒரு நல்லாவே தெரியும். அவருக்கு என்ன நல்லாவே தெரியும். எனக்கு அவர நல்லாவே தெரியும். அந்த ஒரு ரெஸ்பெக்ட் எனக்கு அவர் மேல இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. அது வந்து பாண்டா வெளிக்காட்டணும்ன்ற அவசியம் இல்ல. இப்போ ஒருத்தர் மேல மரியாதை இருக்குன்னா, அத போய் வெளிக்காட்டினா தான் தெரியணும்ன்ற அவசியம் இல்லல்ல. அந்த மரியாதை அவருக்கு இருந்தது தெரியும் தீபக் அண்ணாக்கு. ஓகே. அதனால அது ஒரு மியூச்சுவலா அப்படியே தான் போயிட்டு இருந்துச்சு. ஓகே. கடைசியில நாங்க நல்லா பேச ஆரம்பிச்சுட்டோம். ஓகே. அவர் போறதுக்கு 2 வாரத்துக்கு முன்னாடி. ஜாக் டைட்டில் ஜெயிக்கலனாலும் மக்களோட மனசு ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு ஆமா. சொல்லலாம். வெளில வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கான ரிசப்ஷன் பார்த்திருந்திருப்பீங்க. அஸ் ஆமா. ஃப்ரெண்டா உங்களுக்கு எவ்வளவு ஹாப்பி அந்த விஷயம்? இல்ல இப்போ நம்ம கூட இருக்கிறவங்க ஒரு பெரிய லெவலுக்கு போகுறப்போ நம்மளுக்கும் அது சந்தோஷமா தான் இருக்கும். அந்த மாரி ஒரு எக்ஸிட் கிடைச்சதுனால ஜாக்குக்கு வந்து ரொம்பவே ரெஸ்பெக்ட் அதிகமாயிடுச்சு. அது இன்னொரு ஃப்ரெண்டா பார்க்கறதுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அப்புறம் கோவா கைஸ்லேருந்து ஒருத்தவங்க இந்த மாரி ஒருத்தவங்க போயிருக்காங்க. இன்னொருத்தவங்க ரன்னர் அப் ஆயிருக்காங்க. நானும் ஃபைனலுக்கு வந்திருக்கேன். ஸோ மொத்தமாவே நாங்க எல்லாருமே ஏதோ ஒரு வகையில நாங்க எல்லாருமே சந்தோஷமா தான் இருக்கோம். ஓகே. இப்போ கோவா கேங்ல நான் கோவா கேங்ல இருந்தப்போ நெறைய ஒரு 5 பேர் கிட்ட சொன்னாங்கன்னு ஆமா. நெனைக்கிறேன். நீங்க சொல்லுங்க. அசல் கோவா கேங்கோட மெம்பர்னா யார் யாரு? இப்ப கடைசியில நானும் ஜாக் சவுண்ட் தான். 3 பேர் தான். அந்த போஸ்ட்லயே தெரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஓகே. வேற யாரும் பெருசா உங்க கேங்க்குள்ள வரல அப்படின்ற மாரி நீங்க நெனைக்கிறீங்களா? இல்ல இருந்தாங்க. இருந்துட்டு அவங்களுக்கு வந்து ஒரு சில தருணங்கள்ல அவங்க வெளிய இருந்தா நல்லா இருக்கும்னு நெனச்சிருக்காங்க. அது அவங்களோட பெர்சனலான டிசிஷன். அதுல நம்ம தலையிட முடியாது. ஓகே, ஓகே. இப்ப லைவ் முடிஞ்சதுக்கு அப்புறம் டாப் 5 நீங்க வீட்டுக்குள்ள இருந்தீங்க இல்லையா? ஆமா. சோ அப்ப உங்களுக்கு சொன்னீங்க பவித்ரா கூட ஏற்கனவே நெறைய முரண் வந்துட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி. பவித்ரா கூட முரண் இல்ல ப்ரோ. பிரச்சனை தான் வரும். எப்படி சொல்றது? பெருக சொல்லுவாங்க. அத பண்ண சொல்லுவாங்க. நான் பண்ண மாட்டேன் அவ்வளவா அதெல்லாம். ஓகே. அவங்க ஆனா பண்ண சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. சரி அதுக்கப்புறம் லைவ் முடிஞ்சிருச்சு. கடைசி நாள் இருக்க போற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அப்ப உங்களுக்கு 5 பேருக்குள்ள எப்படி இருந்துச்சு பாண்டிங்? பவித்ரா கூட எஸ்பெஷலி எப்படி இருந்துச்சு? எல்லார் கூடயுமே நல்லா தான் இருந்துச்சு. எங்க போனாலும் தனியா போற மாரி யாருமே இல்ல. எல்லாருமே ரெஸ்ட் ரூம் போறது தவிர்த்து வேற எல்லா இடத்துக்கும் ஒண்ணா தான் போயிட்டு இருந்தோம். 5 பேரு ஹால்ல இருந்தா 5 பேரு. கார்டன் ஏரியால இருந்தா 5 பேரு. எல்லா இடத்துலயும் 5 பேர் இருந்தாங்க. அதுலயும் இந்த பவித்ராவும், சௌந்தர்யாவுக்கும் என்ன ஆச்சுன்னே தெரியல கடைசியில. ரொம்பவே மென்டல் பிரஷர்லாம் குடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. மத்த 3 பசங்களுக்கும் சேர்ந்து. இத கழுவுறது, அத எடுக்கிறது. முடிச்சுட்டு போகும்போது அவங்க செட்ல இருந்து வந்து வொர்க் பண்ணுவாங்கல்ல. அதெல்லாம் அவங்க இப்பயே பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. உள்ள இருக்கும்போதே. கிளீன் பண்றது. அதெல்லாமே ரொம்பவே தலைவலியா இருந்துச்சு அவங்கள வச்சுட்டு 2 பேரையும். இப்ப பிஆர் டீம் பத்தி இந்த சீசன்ல ரொம்பவே டாக் போயிருச்சு அப்படின்னு சொல்லலாம். இப்ப உங்களுக்கு நினைப்பு இருக்குதா? நம்ம வந்து இவ்வளவு உழைப்பு குடுத்துருக்கோம், இவ்வளவு டஃப் குடுத்து விளையாண்டுருக்கோம். நம்ம பிஆர் டீம் செட் பண்ணாம போயிட்டோமே. இருந்திருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி வெளியில வந்ததுக்கு அப்புறம் ஃபீல் பண்ணீங்களா இந்த டைம்ல எதுவும்? அந்த மாதிரி எந்த ஃபீலும் இல்ல. ஒரு பிஆர் டீம் வச்சிருந்தாலும் பண்றத தான் அவங்க போட போறாங்க. அவங்க எடிட் பண்ணி, இது பண்ணி, மாஃப் பண்ணிலாம் எதுவும் பண்ண போறது கிடையாது. அதனால பிஆர் டீம் அத வச்சிருக்கிறவங்க வச்சிருக்கட்டும். இல்லாதவங்கலாம் எத்தனையோ பேர் ஃபைனல் வரைக்கும் வந்துட்டாங்களே. ஓகே. அதனால ஓகே. இந்த ஒரு ப்ராசஸ் இனி வர பிக் பாஸ் சீசனுக்கு எந்த அளவுக்கு ஹெல்த்தியா இருக்கும்னு நினைக்கிறீங்க நீங்க? இது பிஆர் டீமா? அது ஹெல்த்தி இல்லாதத தாண்டி அது அவங்களோட ஒரு பெர்சனல் சாய்ஸ் எனக்கு தெரிஞ்சு. இப்போ ஒரு படம் எடுக்கிறோம்னா பிஆர் டீம் வச்சு தான் ரிலீஸ் பண்றாங்க. அப்ப ஏன் பிஆர் டீம் வச்சதுனால தான் உங்க படம் ஹிட் ஆயிடுச்சு அப்படின்ற மாரி பார்ப்போமா? இல்ல படத்துல கன்டென்ட் நல்லா இருந்துச்சு. அதுக்காக அது நெறைய மக்கள போய் சேர்ந்திருக்குன்னு பார்ப்போமா? ஓகே. அந்த மாரி விஷயம் இருக்குல்ல. ஷோர் ஷாட் ஆன்சர்னு சொல்லலாம் கண்டிப்பா. ஆமா. ஓகே. படத்துக்கு பிரீமியருக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்தாங்க பிக் பாஸ். ஆமாமா. எல்லாருமே 2 பேர் மட்டும் மிஸ் ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல 4, 5 பேர் கிட்ட வரல. நெறைய பேர் ஊருக்கு போயிட்டாங்க. ஓகே. என்னென்ன சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ்? அந்த ஃபன் மொமெண்ட்ஸ் எப்படி இருந்துச்சு? நாங்க வீடியோஸ் பார்த்திருந்தோம். ஆமா. கிளிப்பிங் தான் பார்த்துட்டு இருந்தோம். எங்களுக்கு அதுவே ஃபன்னா இருந்துச்சு. அங்க எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? ஏதோ ஒரு ஸ்கூல் எக்ஸ்கர்ஷனுக்கு போன மாரி இருந்துச்சு. அந்த கெட் டுகெதர் இருக்கும்ல. இந்த மாரிலாம் இதுக்கு முன்னாடி நடந்தது இல்லன்னு நெனைக்கிறேன்.
ரிலீஸ் ஆகி உடனே பிக் பாஸ் முடிஞ்சு உடனே ரிலீஸ் ஆகிட்டு எல்லாரும் அதே இடத்துக்கு வந்து ஒரு கண்டஸ்டண்டா இருந்து சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சதே ரொம்ப பெரிய விஷயம். அவங்க வந்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் ரொம்பவே ஃபன்னா இருந்துச்சு. இது நான் யோசிச்சதெல்லாம் தாண்டி இப்படிலாம் வந்தா நல்லா இருக்கும்னு யோசிச்சதெல்லாம் தாண்டி ரியாலிட்டியில பயங்கரமா நடக்கிறப்போ எக்ஸ்பெக்ட் பண்றதோட அதிகமாவே நடக்கிறப்போ ரொம்பவே சந்தோஷமா தான் இருக்கு. இப்போ ஒரு டாஸ்க் அப்படி வருது, டிடிஎஃப் நம்ம ஜெயிக்கணும் அப்படின்றத தாண்டி எல்லாருமே கலர் அடிக்கணும் முடிக்க அப்படிங்கும் போது டக்குன்னு அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஆனா உங்களுக்கு அந்த ஃபீலிங் அப்படின்றது இருக்கும். கடைசி நிமிஷத்துக்குள்ள அதை ரிஜெக்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். ஸோ உங்களுக்கு உங்களோட மனநிலை எப்படி இருந்துச்சு அப்ப? நம்ம கலர் அடிக்கணும்னு சொல்லிட்டாங்களே, இது ஒரு மாதிரி ரெஜிஸ்டர் ஆயிரும், இது போறதுக்கு எத்தனை நாள் ஆகும் அப்படின்ற மாதிரி நிறைய தாட்ஸ் எனக்கு டவுன் பண்ணும். கலர்ல வந்து கிரீன் கலர் மட்டும் தான் பிரச்சனை. அதை நான் சொல்லியோ இருப்பேன்னு நினைக்கிறேன். பச்சை கலர் மட்டும் வேண்டாம் அப்படின்ட்டு கரெக்டா கிரீன் கலர் வந்துச்சு. சரி, ஓகே, இந்த கலர்னால எனக்கு கேம் மாற போறது இல்ல, என்னோட நான் யோசிக்கிறது மாற போறது இல்ல, நான் விளையாடுறது மாற போறது இல்ல. அது ஒரு கலர், அவ்வளவுதான். அதை அக்செப்ட் பண்ணிட்டா, அதை கேரி பண்ணிட்டா பிரச்சனை இல்லைன்னு தோணுச்சு. அதனால அக்செப்ட் பண்ணிட்டு கேரி பண்ணிட்ட உடனே எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. டிடிஎஃப்னு வரும்போது எல்லாருமே இண்டிவிஜுவலா தான் ப்ளே பண்ணிட்டு இருந்தாங்க. சில பேர் வந்து அங்கேயும் கூட்டணி போடுற மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா நீங்க வந்து கம்ப்ளீட்டா ஒரு இண்டிவிஜுவல் கேம் ப்ளே பண்றீங்கன்னு நினைக்கிறேன். அப்போ வந்து ஜாக்லின் கூடயோ சௌந்தர்யா கூடயோ நம்ம கேங்கா இருந்தாலும் நமக்குள்ள ஃபைட் வந்தாலும் சரி, நான் இண்டிவிஜுவல் விளையாட போறேன் அப்படின்ற மாதிரி நீங்க விளையாண்டு இருந்தீங்க. ஸோ இந்த முடிவு எப்படி எடுத்தீங்க? ஏன்னா ஒரு சண்டையாக போகுது இதனால அப்படின்றது உங்களுக்கே தெரியும். எதனால அந்த முடிவு நீங்க ஈஸியா எடுத்துட்டீங்க? டிக்கெட் டு ஃபினாலே ஒருத்தருக்கு தான். ஓகே. ஃபினாலே கப்பும் ஒருத்தருக்கு தான். அப்போ தனியா விளையாண்டாதான் நம்ம தனித்தன்மை வெளியே வரும். அதனால இது பெருசா யோசிச்செல்லாம் முடிவு பண்ணதில்ல. இப்போ நாங்க 3 பேர் சேர்ந்து விளையாண்டா டிக்கெட் டு ஃபினாலே 3 பேருக்கும் கிடைக்க போறது இல்லைல்ல. யாரோ ஒருத்தருக்கு தான். டிக்கெட் டு ஃபினாலேல இருந்த ஒரு சண்டைகள்லாம் அதுக்கு அடுத்த வாரமே இருந்திருக்காது எங்களுக்குள்ள. அது டிக்கெட் டு ஃபினாலே. அது அங்க முடிஞ்சுச்சு. எல்லாத்தையும் கடந்து போயிட்டோம்னா பிரச்சனையே இல்ல. அக்செப்ட் பண்ணிக்கிட்டு. எங்களுக்கு ஆர்குமெண்ட்ஸ் வந்தாலும் அது அந்த டாஸ்க்னால தான் வந்திருக்கும். பர்சனலா எங்க யாருக்குமே வந்திருக்காது. அந்த ஒரு புரிதல் வந்து இந்த சீசன்ல எல்லாருக்கும் நல்லாவே இருந்ததுனால எல்லாராலையும் அதை கடந்து போகிறதுக்கு ஈஸியாவே இருந்துச்சு. ஓகே. டாக்ஸிக் ஃப்ரீ சீசன் ஏன் ப்ரோ சொல்றாங்க இந்த சீசனை? இதனால தான் ப்ரோ இப்போ டிக்கெட் ஃபினாலேல சண்டை வந்துச்சு. 14வது வாரம் எனக்கும் முத்துக்குமே நார்மலா தான் பேசிட்டு இருந்தோம். எனக்கும் ஜாக்குக்குமே விளையாடிட்டு தான் இருந்தோம். அந்த ஒரு ஆள்மாறாட்டம், ஆடி ஆட்டம் என்ன எல்லாரும் ஒரு கேரக்டரா இருந்தோம்ல. அதனால ரொம்ப ஃபன்னா ஜாலியா தான் எடுத்துட்டு போயிட்டு இருந்தோம். ஓகே. எங்களால அதை யோசிச்சுட்டே இருக்க முடியல. அதனால தான் டாக்ஸிக் ஃப்ரீ சீசனா சொல்றாங்களோ. நீங்க வீட்டாய் வந்ததுக்கு அப்புறம் வெளியில வந்தோடனே யார்கிட்ட பேசுனீங்க? எந்த கமெண்ட் வந்து உங்களுக்கு க்ளோஸ் டு தி ஹார்ட் அப்படின்னு சொல்லுவீங்க? வெளியே வந்து உட்கார்ந்தோடனே ஜாக் கிட்ட தான் பேசினேன் அந்த சோஃபால. என்ன சொன்னாங்க அவங்க? அவங்க ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணாங்க. அந்த அவங்களுக்காக சொன்னேன்ல, திஸ் இஸ் ஃபார் யூ ஜாக் அப்படின்ற ஒரு ஏவி அவங்க பார்க்கணும்னு நினைச்சிருந்தாங்க. அவங்களுக்கும் சேர்ந்து தான் நான் வந்து பார்க்குறேன்னு சொன்னதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப எமோஷனலா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ டிடிஎஃப் முன்னாடி அக்கா ஒரு விஷயம் சொல்லிட்டு போயிருந்தாங்கன்னு சொல்லியிருந்தோம். முடிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் அக்கா என்ன சொன்னாங்க? இப்படிதான் இருக்கணும்னு நான் ஆசைப்பட்டோம்டா, அது அப்படியே பண்ணிட்டேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் ஏதாச்சும் தப்பா சொல்லியிருந்தா சாரி அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. ஆனா நீங்க அப்படி சொன்னதுனால தான் எனக்கு ஒரு ரொம்பவே உதவியா இருந்துச்சுன்ற மாதிரி தான் தோணுச்சு. ஜாக் அவங்களை வந்து இன்டர்வியூ பண்ணும்போது ஒரு விஷயம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, வெளியில வந்ததுக்கு அப்புறம் ரயன் கால் பண்ணி இந்த விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தாங்க. நம்ம வந்து ஃபன்ன்றத நினைச்சிருக்கவே மாட்டோம். நம்ம வாட்டுக்கு ஒரு விஷயம் பண்ணிருக்கோம், அது ஃபன்னா வெளியில கன்வே ஆயிருக்குதுன்னு ரயன் கூட நான் பேசிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சௌந்தர்யா கூட ஆப்போசிட்டா நீங்க என்னென்ன விஷயங்கள் ஷேர் பண்ணிட்டீங்க வெளியில வந்ததுக்கு அப்புறம்? அவங்களோட வீடியோஸ் கிளிப்பிங்ஸ் எல்லாத்தையுமே பார்த்ததுக்கு அப்புறம் அவங்க கிட்ட என்னென்ன விஷயங்கள் நீங்க ஷேர் பண்ணீங்க? என்ன இப்படி எல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க, நம்ம ஃப்ரெண்டா தானே இருந்தோம் அப்படின்ற மாதிரி ஒரு பெர்ஸ்பெக்டிவ் தான் பார்த்தோம். ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எனக்கு இருக்கு, அவங்களுக்கு இருக்கு. அதனால யார் எது பண்ணாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஓகே ஓகே ப்ரோ. நெக்ஸ்ட் என்னென்ன பிளான்ஸ் இருக்கு உங்களுக்கு? ஏதாச்சும் பண்ணும் ப்ரோ. அதுதான் நானும் அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கொஞ்சம் பொறுமையா இருந்துட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்பை ப்ராப்பரா வச்சா மக்களுக்கு போய் ஏதாச்சும் ஹாப்பியா பண்ணணும். இது வரைக்கும் என்ன எடுத்துட்டு வந்திருக்காங்க, அவங்களுக்கு போய் ஏதாச்சும் நல்ல ஒரு விஷயத்தை போய் சேர்க்கணும், அவ்வளவுதான். இப்போ ஜாக்லின் இந்த உயர வரைக்கும் நீங்க வந்திருக்காங்க. பிக் பாஸ் அப்படின்னு எடுக்கும்போது அவங்களுக்கு ஒரு பேர் அப்படின்றது நீங்க கிடைச்சிருக்குது. அப்படியே சௌந்தர்யாவுக்கு ரன்னர் அப்பா வரை வந்திருக்காங்க. ஸோ ஜாக்லினோட தனித்துவம்னா இது, சௌந்தர்யாவோட தனித்துவம்னா இதுன்னு அஸ் அ ஃப்ரெண்டா நீங்க சொல்லுங்க, கோவா கேங்கோட மெம்பரா நீங்க சொல்லுங்க. சௌந்தர்யாவோட தனித்துவம் வந்து அவங்க இயல்பா அவங்களாவே இருக்கிறது. அவங்கள மாதிரி யாராலையும் இருக்க முடியாது, யாராலையும் யோசிக்க முடியாது, எந்த ஒரு ரியாக்ஷனும் கொடுக்க முடியாது. அந்த ரியாக்ஷனை நான் கொடுத்தாலும் நல்லா இருக்காது, வேற யாரு கொடுத்தாலும் அதை ரசிக்கும்படி இருக்குமா தெரியல. அதுதான் அவங்களோட தனித்தன்மையை நான் பாக்குறேன். ஜாக்லின் வந்து ஒரு எமோஷனல் பாண்ட் வந்து அவங்க கிட்ட இருக்கிற அளவுக்கு மற்றவங்க கிட்ட வராது அவ்வளவு சீக்கிரம். இப்போ 3 பேர்லயே எமோஷனான பர்சன் யாருன்னா ஜாக்லின் தான். அந்த ஒரு பாண்டை வேல்யூ பண்ற ஒரு விதம் இருக்குல்ல. இப்போ நான் அக்காவா பாக்குறேன், நான் அவங்கள ஒரு தம்பியா நான் வேல்யூ பண்ற விதம் வந்து அவங்கள எங்கேயோ நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு கூட்டு போயிருக்கோம்னு நினைக்கிறேன். ஓகே. உங்களுக்கு அக்கா இருக்காங்க, சிஸ்டர்ஸ் இருக்காங்க. ஸோ வீட்டுக்குள்ள போனோடனே ஜாக்லின் கூடயும் சௌந்தர்யா கூடயும் ஈஸியா அட்டாச் ஆகிறதுக்கு வீட்டுக்குள்ள நம்ம இந்த பாண்டிங்ல இருந்தோமே, வீட்டுல இந்த பாண்டிங்ல இருந்தோமே அப்படின்ற ஒரு ரீசன் இருக்கா? நான் வீட்டுக்குள்ளேயும் அப்படிதான் இருப்பேன். நான் ஷூட்டிங் ஸ்பாட்லயும் எப்படி சொல்றது, வினுஷா, ஷில்பா கூடயும் நான் க்ளோஸா தான் இருப்பேன். நக்ஷத்ரா அக்கா இருப்பாங்கல்ல, தமிழும் சரஸ்வதியும் பொண்ணுமே, நக்ஷத்ரா அக்கா கூட நான் அப்படிதான் இருப்பேன். அவங்களும் விளாக்லாம் கூட போட்டுருப்பாங்க. அது அப்படியே நான் இயல்பாவே அப்படிதான் இருப்பேன். அதனால எனக்கு அது பெருசா தெரியல டிஃபரெண்டா. ஓகே. இருந்தாலும் ஒரு காரணம் அப்படின்றது இருக்கும். இவங்க கூட நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறோம்னா ஏதோ ஒரு விஷயம் மேட்ச் ஆயிருக்கும், ஏதோ ஒரு பாண்ட் வந்து செட் ஆயிருக்கும் கூட. ஸோ என்ன ரீசன் ஜாக்லின் கூட சௌந்தர்யா கூட கரெக்டா ஃபிட் ஆனது? அதான் எனக்கு 2 அக்கா இருந்ததுனால, நான் அவங்க கூடயே சேர்ந்து வளர்ந்ததுனால
கொஞ்சம் ஏஜ் டிஃப்ரென்ஸும் அதிகம் எங்க Okay. 2 அக்காக்கு. ஃபர்ஸ்ட் அக்காவுக்கும் எனக்கும் 9 இயர்ஸ் இருக்கும். செகண்ட் அக்காவுக்கும் எனக்கும் 5 இயர்ஸ் இருக்கும். ஸோ அப்படியே ஒரு அக்கா இப்போ 3 அம்மா மாரி தானே பார்த்துப்பாங்க. அதனால சுத்தி எல்லாருமே இருந்ததுனால அந்த ஒரு நான் எப்படி இருந்தா அவங்களுக்கு பிடிக்கும்னு தெரியும். அவங்க எப்படி இருந்தா எனக்கு பிடிப்பாங்கன்னு தெரியும். அந்த ஒரு விஷயம் வந்து ஒரு ரியாலிட்டில அப்ளை பண்றப்போ இயல்பாவே நடந்துடுச்சு எல்லாமே. ஓகே. ஃப்ரீஸ் டாஸ்க்ல அம்மா ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. க்ளோஸா இருக்கிறவங்களே நம்பாத அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் அம்மா ம். வந்து சொல்லியிருப்பாங்க. ம். ஸோ அதுக்கப்புறம் நீங்க டிடிஎஃப்ல இண்டிவிஜுவலா கேம் ப்ளே பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறீங்க. அப்போ வந்து உங்களுக்கு ஒரு விஷயம் புரிய வருதா? நம்ம வந்து இவ்வளவு நாள் பேம்பர்ட் சிச்சுவேஷன்ல இருந்துட்டு வந்திருக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் உங்களுக்கு புரிய வந்துச்சா? பார்த்து இருந்துக்கோன்னு சொன்னதுக்கு அப்புறமாவும் நான் நார்மலா தான் இருந்தேன். ஓகே. நானும் சவுண்டும் பேசிட்டு தான் இருந்தோம். நானும் பவித்ரா, நானு ஜாக் எல்லாருமே பேசிட்டு தான் இருந்தோம். இப்போ இன்னொரு புரிதல் வந்து அவங்களுக்கு வெளிய இருந்து பார்த்துட்டு வராங்க. உள்ள என்ன நடக்குதுன்றது அவங்களுக்கு தெரியாதுல்ல. உள்ள வந்து டோட்டலி டிஃபரெண்ட்டா இருக்கும். இப்போ ஒருத்தவங்க வந்து சொல்லிட்டாங்க. இப்ப எங்க அம்மாவே வந்து சொல்லிட்டாங்க. அதனால நான் அப்ரப்ட்டா விஷயத்த ஸ்டாப் பண்ணேன்னா, அந்த ஒரு விஷயத்தையே வேல்யூ பண்ணாத மாரி இருக்கும். ஓகே. நான் ஒரு விஷயத்த வேல்யூ பண்றேன். அந்த பாண்டையும் நான் ஜென்யூனா பார்க்குறேன். எனக்கு ஒரு விஷயம் ஜென்யூனா படுதுன்னா, நான் அத கன்டின்யூ தான் பண்ணுவேன். அததான் நான் அதுக்கப்புறமாவும் பண்ணேன்னு ஓகே. நெனைக்கிறேன். இல்ல நீங்க ரியலைஸ் பண்ணீங்களா? நம்ம வந்து இத்தன நாள் வந்து இப்ப ஒரு பேம்பர்ட் சிச்சுவேஷன்ல இருந்துட்டு இருந்தோம் இல்ல அப்படின்ற மாதிரி. பேம்பர்ட் சிச்சுவேஷன்றத தாண்டி எனக்கே தெரியாம ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்த மாரி இருந்துச்சு. ஓகே. ஓகே. இதுவரைக்கும் நம்ம இப்படி இருந்துட்டோம். அந்த ஒரு எக்ஸிகியூஷன் தான். நான் நினைக்கிறது, யோசிக்கிறது எல்லாமே கரெக்ட்டா இருந்தாலும், அந்த ஒரு எக்ஸிகியூஷன் அத நானா சொல்றது இல்ல. என் மூலியமா வேற யாராச்சும் சொல்றவங்களா சொல்ற ஒரு சிச்சுவேஷனா கிரியேட் ஆயிட்டு இருந்துச்சு. அத நானா சொல்றப்போ அந்த எக்ஸிகியூஷன் வந்துடுச்சு. ஓகே. ஓகே. அதுக்கப்புறம் அந்த டிக்கெட் டு ஃபினாலேல இருந்து அது பேச ஆரம்பிச்ச உடனே அந்த ஒரு எனக்குள்ள இருந்த ஒரு பிரேக் வந்து அதுக்கப்புறமா வந்துருச்சு. ஒரு பிக் ம். பாஸ் சீசன் முடியுது. அதுலேருந்து ஒருத்தர் வந்து சக்சீட் பண்ணிட்டாரு அப்படின்னா, அவர் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டாரு அப்படின்னா, ம். அவங்களுக்கு க்ளோஸ் ஆன அந்த 4 பேர், 5 பேர் அவங்க தான் வருவாங்க. ம். ஆனா, உங்களுக்காக மொத்த பிக் பாஸ் வீடு வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு கொஞ்சம் பேர தவிர்த்து. ஆமா. ஸோ, எதனால இந்த லவ் அவங்க என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு குடுத்துட்டு இருக்காங்க தொடர்ந்து? எல்லாருமே வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 பேர ஆமா. தவிர. இல்ல ப்ரோ இது நீங்களே சொன்னீங்களே முன்னாடி இது ஒரு டாக்ஸிக் ஃப்ரீயான ஒரு சீசன்ன்ட்டு. ஆமா. அது வந்து யாரோட மைண்ட்லயுமே இல்ல. அடுத்தவங்களோட சக்சஸ வந்து இன்னொருத்தவங்க பார்த்து சந்தோஷப்படுற ஒரு சீசனா தான் இது இருந்திருக்கு. அதனால இப்போ நான் ஏதாச்சும் ஒரு சக்சீட் பண்றேன்னா, எனக்கு ஏதாச்சும் ஒண்ணு நடக்குதுன்னா, அது அவங்களோட ஒரு பார்ட்டாவும் பார்க்குறாங்க. அதனால அவங்களுக்கும் ரொம்பவே நான் தேங்க்ஸ் சொல்லணும். எந்த ஒரு இதுவும் இல்லாம வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு, எனக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு. ஓகே. யாரு மனசுலயும் எதுவும் இல்ல ப்ரோ பெருசா. அது அங்கேயே முடிஞ்சுச்சு. பிக் பாஸ் முடிஞ்சுச்சு. அதுக்கப்புறம் நம்ம நட்பு தொடர தான் கேம் போகுது. வேற, பெர்சனல் லைஃப் ஆமா, ஆமா, ஆமா. ஓகே. இப்போ உங்களுக்கும் சௌந்தர்யா கடையில இருக்கிற பாண்ட் பத்தி நிறைய ம். விஷயங்கள் நம்ம பேசுறோம். ரொம்ப அழகான தருணங்கள்லாம் இருந்துச்சு. ம். ஆனா, வெளியில அத வந்து தப்பா ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு வருத்தம் உங்களுக்கு இருக்குதா? அது வருத்தம் இல்ல ப்ரோ. அவங்க இப்ப என்ன சொல்லிட்டு இருக்காங்க, நாங்க 2 பேரும் பேர் பண்ணா நல்லா இருக்கும். அந்த மாரி ஒரு கான்செப்ட்ல தான் பேசிட்டு இருக்காங்க. அது வருத்தத்தையும்ன்றத தாண்டி எங்களுக்கும் சௌந்தர்யாவுக்கும் ஒரு புரிதல் இருக்கு. ஓகே. நாங்க ஃப்ரெண்டா இருக்கோம் அப்டின்ட்டு. அதனால எங்க 2 பேருக்கும் ஒரு கிளாரிட்டி இருக்கிறதால அது எங்க 2 பேரையுமே அஃபெக்ட் பண்ணாதுன்னு தான் நான் நெனைக்கிறேன். சரி, ஓகே. ஒரு பட வாய்ப்பு வருது 2 பேருக்கு ஆ. அப்படின்னா, சேர்ந்து பண்ணுவீங்க. கண்டிப்பா ப்ரோ. ஓகே. இப்போ ஜாக்கிங்கும் உங்களுக்கும் இருக்கிற பிரதர் சிஸ்டர் ரிலேஷன்ஷிப் பத்தி சொல்லியிருந்தீங்க. ம். ஸோ அவங்க போட போறேன் அப்படிங்கும்போது ஒரு டிசிஷன் எடுக்கும்போது ம். நீங்க சொல்லியிருந்தீங்க, முடியலன்னா வந்துரு அப்படின்ற மாரி நீங்க ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க. ஒருவேளை உங்க பேச்ச கேட்டிருந்தா, அவங்களோட அடுத்தடுத்த நகர்வுகள் வந்து மாறி இருக்கும் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றீங்களா இப்ப? மாறி இருக்கும். ஆனா அவங்க வந்துட்டு அந்த ஒரு டிசிஷன் எடுத்ததுனால, அவங்களுக்குள்ள இருந்த ஒரு பயம் வந்து போயிருக்கும். ஓகே. அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போயிருப்பாங்கன்றத தாண்டி, அவங்களுக்குள்ள ஒரு பயம் இருந்துச்சுல்ல, நான் அத பண்ணுவேனா? இது எனக்கு நடக்குமா? அப்படின்றத. அவங்க அங்கேயே அத உடைச்சு அவங்க இன்னொரு பெரிய ஸ்டெப்புக்கு போயிட்டாங்கன்னு தான் நான் நெனைக்கிறேன். ஓகே. அவங்களோட எக்ஸிட் வந்து ரொம்பவே ஒரு இப்ப இவ்வளவு தூரம் பேசுறோமே, இப்ப அத ஒரு இவ்வளவு ஒரு பெரிய விஷயமா கன்சிடர் பண்ற அளவுக்கு அந்த அளவுக்கு ஒரு பெரிய எக்ஸிட்டா இருந்திருக்கு. ஓகே. இப்ப எல்லாருமே கேஷ் பாக்ஸ் எடுத்து ஓடுறதுக்கு நெறைய ஆ. ரீசன்ஸ் வச்சிருந்தாங்க. ம். நீங்க ஏற்கனவே டிடிஎஃப் வாங்கிட்டீங்க. ஒரு ம். சேஃப் ஜோன்ல தான் இருக்கிறீங்க. ம். சரி நம்ம ஓடுவோம். ஒரு ரிஸ்க் எடுப்போம் அப்படின்னு டிசிஷன் எடுத்ததுக்கு என்ன ரீசன்? ரிஸ்க்லாம் இல்ல ப்ரோ. நான் கேம் விளையாட வந்திருக்கேன். ஆ ஒரு டாஸ்க் ஒண்ணு எனக்கு முன்னாடி இருக்கு. என்னால பண்ண முடியும்னு தெரியுது. எதுக்கு எடுக்காம இருக்கணும்? ஒய் நாட் அப்படின்றது ஓகே. தான். ஓகே ப்ரோ. எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அத செயல்படுத்திடுவேன். ரொம்பவே அழகா, ரொம்பவே பொறுமையா உங்களோட பதில் குடுத்திருந்தீங்க. தேங்க் யூ சோ மச். தேங்க் யூ ப்ரோ. தொட்டுத் தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம் ராஜ்மஹல் சில்க்ஸின் லேட்டஸ்ட் ட்ரெண்டி பொங்கல் கலெக்ஷன்ஸ். இந்த பொங்கலை வண்ணமயமாக்க ராஜ்மஹல் சில்க் ஸ்டோரியுடன் கொண்டாடுங்கள்.